पति ब्रह्मचारी। இவன் இனிமே எப்பவும் பாடிகார்டா உன் கூட தான் இருக்க போறான். ஓ மை காட், இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனா? இவன் யாரு? இஷா கூட வரான்? யாருன்னு தெரியல. இஷா கூட இப்பதே இவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அடேங்கப்பா, இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கான். எப்படி போறான் பாரு. இப்ப என் பக்கத்துல வராத ரோஹன், அப்பா என் கூட ஒரு பாடி கார்டு அனுப்பியிருக்காரு. ரோஹன், குலாப் சார் பொண்ணு கூட முள்ளையும் அமுச்சு வச்சிருக்காரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சரியா? இவன் என்ன என் கூடவே இருக்கான். அப்பா ஏன் மாட்டி விட்டாருன்னே தெரியலையே. வெளியாளுங்கெல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது. நீங்க கொஞ்சம் வெளியே போய் நிக்கிறீங்களா? இஷா, இவரை கொஞ்சம் வெளியில போக சொல்லு. அப்படி இல்லைன்னா நீ முதல்ல வெளியே போய் நின்று. நான் போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த பையன் உன்னை விட்டு தூரமா போய் உட்காரணும். நீங்க எங்க போறீங்க? மொட்டை மாடியில இருந்து குதிக்க போறேன். நீயும் வரியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நோட்ஸ் வாங்குறதுக்கு போறேன். அது கூட நான் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, வெளியே போய் நில்லு. சொன்னது புரியலையா? இரு, புரியுற மாதிரி சொல்றேன். ரோஹன், உனக்கு எதுவும் ஆகல? இன்னைக்கு உன்ன ரோஹன் வேண்டாம். ரோஹன், எதுவும் ஆகல? நீ ஒரு ரவுடிங்கிறத காட்டிட்டல. நீ வெறும் பேருக்கு தான் பாடி கார்டு. சீட்டிங், அதோட அடிதறி தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச உன் அப்பா உனக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் மரியாதையையும் கத்து கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் என் பையன். போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்தோட தண்டனை இவன். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க அப்பா இவனுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கலன்னு. இப்ப மட்டும் அவ என் முன்னாடி வந்தானா பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே அறைவ. அம்மா இருந்திருந்தாங்கன்னா நல்லது சொல்லி வளர்ப்பாங்க. அம்மா இல்ல, அதான் அவ திமிர காட்டுறா. உங்க அம்மா உங்களுக்கு மரியாதையை கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க வீட்டுல உங்களை சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்திருந்தா இப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. இந்த வீட்டோட மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு ஓடி போனவா அம்மா. நல்லா கேட்டுக்க, இதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவளோட பேரை இன்னொரு தடவை நீ சொல்லவே கூடாது. இஷா,
சீட் பெல்ட். உங்க அம்மா உங்களுக்கு மரியாதையை கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல உங்களை சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்திருந்தா இப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. சாரி. இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேக்கல. சாரி. நீ நிஜமாவே சாரி சொல்றனா? அதோட கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா ப்ராமிஸ் பண்ணு. அதாவது நீயே நேரடியா என் அப்பா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லுவல. அதாவது நீ 1 நம்பர் ரவுடி, அதோட சீட்டர்னு. அப்புறம் நீ இதையும் சொல்லணும், இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னு. இது என்ன பொறுத்த வரைக்கும் வேலை இல்ல, ஐயா எனக்கு கொடுத்த பொறுப்பு. அவர்தான் உங்க கூட என்ன இருக்க சொல்லிருக்காரு, உங்களை பாத்துக்க சொல்லிருக்காரு, உங்களை பாதுகாக்க சொல்லிருக்காரு, உங்களை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்த சொல்லிருக்காரு. சோ அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா எனக்கு கொடுத்த பொறுப்புல இருந்து என்னைக்கும் நான் ஒரு நாளும் பின் வாங்கினதே கிடையாது. ஓ அப்படியா? இதுதான் விஷயமா? இப்ப நீயே பாரு, உன் ஐயாவே உன்னை எப்படி வேலையை விட்டு தூக்க போறாருன்னு. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? வண்டிய வேண்டாம் 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 வேண்டாம். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்நேரம் உயிர் கூட போயிருக்கலாம். கண்டிப்பா உயிர் போகும். என்னோட உயிர் இல்ல, உன்னோட உயிர் தான் போகும். அதாவது என் அப்பா கிட்ட போயிட்டு உங்களுடைய ரொம்ப விசுவாசமான அதோட நம்பிக்கையான பாடி கார்டு வந்து, சரி உன்னோட பேர் என்ன? விட எதுவா இருந்தா என்ன, உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தலன்னு சொல்லுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மயில் இறகுனால எனக்கு ரேஷஸ் வந்துச்சு. உடனே அப்பா எங்க வீட்டையே உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. ஆனா இப்போ இவ்ளோ பெரிய கீறல் விழுந்திருக்கு. யோசிச்சு பாரு, அப்பா உன்னை என்ன பண்ண போறாருன்னு. உன்னை அடி அடின்னு அடிச்சு வேலையை விட்டு துரத்தி விட போறாரு. என்ன அப்படி பாக்குற? டீசெண்டா ஒரு ஆஃபர் கொடுத்தான்ல, ஆனா நீ தான் இந்த வேலையை விட்டு போக தயாரா இல்லைன்னு சொன்ன. இப்ப அனுபவி. நீயே சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, திடீர்னு எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. காத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது முன்னாடி இருக்கிறவங்க மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நாம முதல்ல மாஸ்க் போட்டுக்கணும். அதனால நானும் அதே மாதிரி தான் ஒண்ணு பண்ணிருக்கேன். புரியலையா? இங்க பாருங்க. இந்நேரம் நம்ம உயிர் கூட போயிருக்கோம் தெரியுமா? கண்டிப்பா உயிர் போகும். என்னோட உயிர் இல்ல, உன்னோட உயிர் தான் போகும். அதாவது என் அப்பா கிட்ட போயிட்டு உங்களுடைய ரொம்ப விசுவாசமான அதோட நம்பிக்கையான பாடி கார்டு வந்து உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தலன்னு சொல்லுவேன். இந்த விஷயம் இருக்கே, ரவுடிங்களுடைய புத்தகத்துல இதுதான் முதல் பாடம். புரியுதா? அந்த விஷயத்த நீங்க யார் மேல பயன்படுத்திருக்கீங்க தெரியுமா? அதாவது ரவுடிசம்ல PhD முடிச்சவங்க கிட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸோட முடிவு எப்படி இருக்கும்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அப்பா உங்களை நிரந்தரமா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்களும் வெளியே போக முடியாது. அதுக்கப்புறம் உங்களை பாதுகாக்க இந்த பாடி கார்டும் தேவைப்படாது. அப்பா செல்லம், நீ நல்லா இருக்கல? அடி எதுவும் படலல்ல? ஐயா நல்ல வேலை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச நீ. இல்லைன்னா இது நடந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது.
சூரஜ், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அட சொல்லண்டா. அப்பா இதெல்லாம் இதெல்லாம் அந்த காட்டு பூனை குறுக்குல வந்தனால நடந்துருச்சு ஐயா. திடீர்னு அது எங்க இருந்து நடுவுல ரோட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவோ நான் முயற்சி பண்ணியா? இங்க பாரு, முயற்சி பண்ண உடனே நான் அங்க வேலைக்கு வச்சிருக்கேன். என் பொண்ணை பாதுகாக்க தான் உடனே அங்க வேலைக்கு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அப்பா நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். எனக்கு அப்பா எதுவுமே புரியல. அந்த அனிமலோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் தான் ஸ்டேரிங்க திருப்பி விட்டுட்டேன். ஐம் சாரி அப்பா. இங்க பாரு செல்லம், இந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேலை என்னன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அவன் உயிரை பணைய வச்சாவது உன்னை காப்பாத்துவான், சரியா? அவன் கூட இருக்கும்போது பதட்டமும் ஆக வேணாம், பயமும் வேண்டாம், என்ன? அப்புறம் காட்டு பூனைகளை எப்படி சமாளிக்கணும்னு கூட அவனுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவன் வேலையில தலையிடாத, புரியுதா? சரி, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இன்னைக்கு எப்படியோ நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி தப்பிச்சிட்டல. கூடிய சீக்கிரமே நீ பெரிய ரவுடின்றத நிரூபிப்ப. அப்படி இல்லைன்னா நான் குலாப் சிங்கோட பொண்ணே கிடையாது. பாட்டி, என்னால இதை பண்ண முடியாது. இது கண்டிப்பா ரொம்ப வலிக்கும். ஒழுங்கா உட்காரு. நம்ம குருஜி சொன்ன எந்த ஒரு பரிகாரமும் இது வரைக்கும் வீணா போனதில்ல. 24 மணி நேரமும் இத போட்டுக்கிட்டு தான் நீ நடமாடணும். இத போட்டுக்கிட்டா சீக்கிரமே உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாகும். இத வெளிப்படையா யாரும் பார்க்க கூடாது. யாராவது பார்த்தா கண்ணுப்பட்டு போயிடும். அதனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் இத பண்ணல. இன்னும் நின்னு ஏன் என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? போய் வேலைய பாரு. பாட்டி, ராம் 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 ராம். அந்த ரவுடி பொறுக்கி என்னைய பிளாக்மெயில் பண்றனா? ஈஷா, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது என்னன்னா அன்னை கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவுடி தான். அன்னை அந்த ரவுடி என் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நாள் முழுக்க என் நிழல் மாதிரி என் கூடவே சுத்துறான். கிளாஸ்குள்ளேயும் வரான், கேண்டீனுக்கும் வரான். நான் வாஷ்ரூம் போகவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்ணா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொல்லுங்க. நான் அவர்கிட்ட சொல்றேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அண்ணி. உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா எடுத்த முடிவை இந்த வீட்டில் மாத்துறதுக்கான தைரியம் யாருக்குமே இல்லைன்னு. உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கும். இங்க பாருங்க, பிரச்சனை ஃபீஸை பத்திலாம் இல்ல. இது செக்ஷன் 354 கேஸ். விக்டிம் இல்லாம 2 ஐ விட்னஸ் வேற சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இருந்தாலும் உங்க பையனுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். சரி, வேலை பண்ணுங்க. நாளைக்கு காலை 10 மணிக்கு என்ன கோர்ட்ல வந்து பாருங்க, சரியா? என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். 354 354னா அதுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பெயில் வாங்கணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான மெடிக்கல் ரீசன் இருக்கணும். அதுக்கு நீங்க அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி நீங்க அட்டாச் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரில்லியன்ட் பாணி. சரி, அது என்கிட்ட கூட. சரி, ஏன் நிக்கிறேன்? போய் உட்காரு. அண்ணி அவங்க போனை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன்? அதாவது என் வீட்லயே இப்படி ஒரு பிரில்லியன்ட் லாயர் இருக்கிறத. குலாப் சிங்கோட பையன் அனுராக் சிங் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவன் ஒய்ஃப் ஒரு பிரில்லியன்ட். கல்யாணங்கிற பேர்ல உன்னோட பிராக்டிஸ நாங்க நிறுத்திட்டோம்ல. அப்படி இல்லைன்னா நீ ரொம்பவே பெரிய ஆளா இருப்பல்ல. இல்லங்க, நான் சொல்ல வந்தது அது இல்ல. அதான நிரூபிக்க ஆசைப்படுற. நீ என்ன மட்டமா காட்ட நினைக்கிறியா என்ன? ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேளு. உன்னோட வேலை இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்கறது மட்டும்தான். அதை விட்டுட்டு புருஷன் வேலையில தலையிடாத, புரியுதா? இங்க பாருங்க, பயங்கரமா வலிக்குது. என்னோட நோக்கம்லாம் அது இல்லங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். என்ன விட்டுருங்க. அண்ணி, அட இஷா, நீயே பாரு,
உங்க அண்ணன் வலுக்கட்டாயமா அவரோட சேர்ல என்ன உட்கார வச்சுட்டாரு. அட அண்ணி, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒவ்வொருத்தரும் அவங்க அன்பு தெரிவிக்க தலையிலே வச்சு கொண்டாடுறாங்க. உங்களை சேர்ல தானே உட்கார வச்சாரு. அண்ணி, நீங்க அண்ணன் கிட்ட அதை பத்தி பேசுனீங்களா? அது வந்து எதை பத்தி? அண்ணா, நீங்க அப்பா கிட்ட பேசி அந்த ரவுடி இங்க இருந்து அனுப்பிடுங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரமா உங்க தங்கச்சி பின்னாடி ஒரு ரவுடி சுத்தினா நல்லாவா இருக்கும்? அது பார்க்க நல்லா இருக்காதுல்ல? நீ டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மொதல் விஷயம், அவன் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரெண்டாவது விஷயம், அவன் சாதாரண பசங்க மாதிரி இல்ல. ஆமா, அவன் ஒரு பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. ஓ, அவன் கட்ட பிரம்மச்சாரியா? இப்ப பாரு ஆட்டத்தை. உன் பிரம்மச்சாரி விரதத்தை கலைச்சு உன் இந்த வேலையை விட்டு நான் தூக்குறேனா இல்லையான்னு. ஏ பிந்தியா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நேத்து எனக்காக பாயசம் பண்ணல, சீக்கிரம் அதை கொண்டு வாயேன். அது இப்ப இல்ல, நேத்தே அதை காவாயில நான் ஊத்திட்டேன். நீ போய் உங்க ஐயா கிட்டயே சொல்லு, அவரே உனக்கு பாயசம் ஊட்டி விடுவாரு. ஐயாவை எதுக்கு இப்ப நீ நடுவுல கொண்டு வர? அது கண்டிப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கும். போய் அதை எடுத்துட்டு வா போ. நான் தான் சொல்றேன்ல, பாயசம் எல்லாம் இல்ல. சின்ன வயசுல எனக்கு ஒண்ணு தெரியும், நீ சூரஜ்க்காக விஷத்தையே பண்ணிருந்தாலும் அதை நீ சூரஜை குடிக்க வைக்காம விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் எடுத்துட்டு வா போ. இங்க பாரு செல்லம், இந்த வாட்டி எல்லா காசும் பாலுக்கும் கரண்ட் பில்லுக்குமே போயிடுச்சு. இந்த மாசம் என்னால உனக்கு நகை வாங்கி தர முடியாது. சாரி, மன்னிச்சிடு. நீ இருக்கியே ஒவ்வொரு தடவையும் இந்த சமூகம் எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? 5000 ரூபாய் கொடுக்காததுனால பால்காரன் பால் ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆடா, அவனை கூட சமாளிச்சிடலாமா? ஆனா கரண்ட் வந்து அரசாங்கத்தோடதாச்சு. கரண்ட் பில்ல கட்டலனா லைனை கட் பண்ணிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலையே. சூரஜ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கரண்ட் பில்லை நான் கட்டிடுறேன். அப்புறம் குல்லு கொடுக்க வேண்டிய பால் பணத்தையும் நானே கட்டிடுறேன். இல்ல குழந்தைனாரே, நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. மாமாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் கடைக்கு வந்து டீயே குடிக்க மாட்டாரு. வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். சூரஜ், ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது எனக்கு கூச்சமா இருக்கு. இதுல 6000 இருக்கு போறேன்னா. சரி, பில் எல்லாத்தையும் கட்டிடுங்க. நான் அந்த பணத்தை கொடுத்தேங்கிற விஷயம் அப்பாக்கு தெரிய வேண்டாம். அட, நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி உங்க தம்பி கிட்ட இருந்து பணம் வாங்குறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க? நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம். வச்சுக்கோங்க, நான் ஒன்னும் 3வது மனுஷன் இல்ல. அது சரிதான். இவ ஒண்ணு வெளியா இல்லையே. இவ யாரு? என்னோட தம்பி. போதும். ஒவ்வொரு தடவையும் நாங்க இந்த பணத்தை வாங்கும் போதெல்லாம் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இவருக்கு மட்டும் பிசினஸ் நல்லா போச்சுன்னா நாங்களும் எங்களால முடிஞ்ச பணத்தை வீட்டுக்கு கொடுத்துருப்போம். என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, சரிதான். அப்புறம் மளிகை சாமானுக்கும் இப்பவே பணத்தை வாங்கிடுங்க, சரியா? ஒவ்வொரு தடவையும் உங்க சின்ன தம்பி கிட்ட பணம் கேட்கறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க? அவரு கேட்கறதுக்கே கூச்சப்படுறாரு. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடா. என்ன பண்றீங்க குழந்தைனாரே? நீ நல்லா இருக்கணும். இதே மாதிரி எப்பவும் கூட. சுருதன ஐஸ்கார் வந்திருக்கா. அப்புறம் நிக்கிறீங்க, போலாம் வாங்க. போலாம். சந்தோஷமா? அம்மா, யாருக்குள்ள இப்ப பாயாசம் வேணும்? எங்களுக்கு வேணும். சரி சரி, வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். அவ என்னமோ இன்னைக்கு வேணா என்ன நிராகரிச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இவனை பக்கத்துல உட்கார வச்சு என் கையிலயே அவனுக்கு பாயாசம் ஊட்டி விடுவேத்த. பாப்போம் எவ்வளோ நாள் தான் இவன் பிரம்மச்சாரிங்கிற பேர்ல என்னை விட்டு தூரமா ஓடுறான். இதே மாதிரி உன் காதல் மேல முழு நம்பிக்கை வை, சரியா? காதலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. பெரிய பெரிய கல்லா இருந்தாலும் அது கரைச்சிடும். இவன் சாதாரண மனுஷன் தானே, வேணா பாரு. அந்த ஆண்டவனோட கருணையால
கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒன்னா ஆயிடுவீங்க, என்ன நம்பு. ஆனா நான் இப்பவே சொல்லிட்டேன் சரளா அத்தை. அவன் மட்டும் ஒத்துக்கலன்னா அப்புறம் நான் அவனை இழுத்துட்டு ஓடி போய் ஏதாவது ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பேன். நீ மட்டும் என் பையனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணனா இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுற முதல் மாமியார் நானா தான் இருப்பேன். சரி, ஐஸ் சாப்பிட்டுட்டே கொண்டாடுவோம். அண்ணா, இன்னொன்னு கொடுங்க சீக்கிரம். ரெடியா? ஆர் யூ ஷூர் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் தவம் எல்லாமே கலைஞ்சிருக்கு. இவன் சாதாரண பிரம்மச்சாரி தானே, தடுமாற மாட்டானா என்ன? இங்க பாரு, அவன் ரொம்ப மோசமானவன். நீ பார்த்து கவனமா இரு. டென்ஷன் ஆகாத, நானும் அங்கே இருக்க போறேன்ல. டோன்ட் வரி செல்லம். இப்பதான் இருக்க வேடிக்கையே. தயாரா இரு பிரம்மச்சாரி. என்னாச்சு? நீ இங்கே இரு, இப்ப நான் வந்துடுறேன். ஆனா நீங்க எங்க போறீங்க? இந்த மாதிரி இடத்துக்கு ஒருத்தங்க எப்பவும் தனியா தான் போவாங்க. நான் மேல போறத பத்தி பேசலாம். வாஷ்ரூம் போகணும். இப்ப போட்டுமா? கவனமா இரு பிரம்மச்சாரி. என்ன இப்ப வர போறவ கடல் கன்னி மாதிரி. ஓ நோ, மை கீஸ். ஐ அம் சோ சாரி. ஆக்சுவலி இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் வீட்டில் என் அம்மாவுக்கு உடம்பு முடியல. வரும்போது வெளியில நான் பூட்டு போட்டு வந்துட்டேன். ஆனா இங்கதான் எங்கேயோ என்னோட சாவி தொலைஞ்சு போச்சு. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சாவியை தேடி கொடுங்க. இங்கதான் எங்கேயோ தொலைஞ்சிருக்கு. சரி. ஒருவேளை அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏய், உன்னோட பிளான் நிஜமாவே வொர்க் அவுட் ஆக போகுதுடி. சாரி, சாஃப்ட் மெட்டீரியல்ல அதான் வழுக்கி கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் விதின்னு தான் சொல்லணும். என் சாவி மட்டும் தொலையாம இருந்திருந்தா நான் உங்க பக்கத்துல வந்து உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன். அமைதியா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். தேவையில்லாம நான் உங்ககிட்ட வந்து உதவி. ஒருவேளை உங்க சாவி கிளாஸ் ரூம்ல இருக்குமா? இருக்கலாம். ஆனா கிளாஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கிளாஸ் ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால கிளாஸ் ரூமுக்கு தனியா போக பயமா இருக்கு. நீங்க வேணா என் கூட வாங்கல. சரி வாங்க போலாம். எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ போலி பிரம்மச்சாரின்னு. என்கிட்டயே மோதனல்ல. நீ வேணா பாரு, இந்த வீடியோவை நான் என் அப்பா கிட்ட மட்டும் காட்ட போறது இல்ல, மொத்த சோஷியல் மீடியாலயும் நான் இதை வைரல் ஆக்க போறேன். Open the door. Please open the door. இன்னொரு தடவை ஒரு பொண்ணுடைய துப்பட்டாவை பிளான் பண்ணி கீழே விழ வைக்கணுங்கிறதுக்காக அம்மாங்கிற புனிதமான உறவை இந்த மாதிரி விஷயத்துல பயன்படுத்தாதீங்க. உங்க பார்வையில நான் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வையில நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். என்னுடைய பிரம்மச்சரியம் தான் என்னுடைய அடையாளம், அப்புறம் என்னுடைய கௌரவம். அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவெல்லாம் யோசிக்காதீங்கன்னா. இவன் மனுஷனா இல்ல சூயிங்கம்மா? விலைக்கு வைக்கணும்னு நினைச்சா வந்து வந்து ஒட்டிக்கிறான். சரியான ஒட்டிக்கிற பிரம்மச்சாரி.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அப்பா உங்களை நிரந்தரமா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுவாரு. அடடா, சரிங்க சரி, எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல்தான். நாளைக்கே நம்ம சந்திச்சு மத்த விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். அப்புறம் அந்த கடவுளோட அருளால அப்படியே அவங்க 2 பேருக்கும் மோதிரத்தை மாத்திடலாம். சரியா? சரிங்க சரிங்க. வணக்கம், வச்சிடவா. பெரியமா, பையன் எவ்வளவு படிச்சிருக்கான்? பேக்கேஜ் எவ்வளவா? அவங்க கிட்ட என்ன போன் இருக்கு? அட பையன் நல்ல பையனா? அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுப்பானா கேட்க மாட்டீங்களா? கல்யாணத்துக்கு நிறைய செலவாகாதுல்ல? நீ மட்டும்தான் பாக்கி நினைச்சு நீயே வந்துட்டியா? உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் இப்ப ஒரே பதில் தான் சொல்ல போறேன். பையன் MA பாஸ் பண்ணிருக்கான். அப்புறம் 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அப்புறம் நீ கேளு, அவன் 2 போன் வச்சிருக்கான். கொழுந்தனாரே, பையன் மரியாதை தெரிஞ்சவன். நல்லது. அப்புறம் கடைசியா நீயும் நல்லா தெரிஞ்சுக்க, நீ இல்லாம நம்மளால கேசரி பண்ணவே முடியாது. இங்க கல்யாணம் பேசுறது உன் புருஷனோட தங்கச்சிக்கு என்ன? இதுக்கப்புறம் நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுனா நல்லா பழுக்க காய்ச்சி பணத்தை நீ ஒளிச்சு வச்சிருக்கிய இடுப்புல. எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்தது? வச்சுக்கோங்க, நான் ஒன்னும் 3வது மனுஷன் இல்லல்ல. காப்பாத்திட்ட கடவுளே, மளிகை சாமான் வாங்கிலாம், கரண்ட் பில்ல கட்டிடலாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரும்போது இதை வச்சு சமாளிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அம்மா, நாளைக்கு அவங்க வரும்போது ப்ளீஸ் சித்தப்பா வீட்ல இருக்க வேண்டாம். என்ன அவங்கள எங்கேயாவது போயிட்டு வர சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம எந்த ஒரு உறவோ நீடிச்சதா சரித்திரமே இல்ல. இங்க பாரு ரியா, அப்பா உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. கடவுளே, என்ன பண்றது? நான் இப்பவே உங்களை இந்த நிமிஷமே நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். அதோட நாளைக்கான சம்பளமும் உங்களை வந்து சேராது. என் எஜமானோட பொண்ணு பண்ண வேலையால நான் இந்த 4 நாளும் சும்மாவே வீட்லயே உட்காந்துட்டேன். இல்லனா எஜமா கிட்ட சொல்லி 1 மாச சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிருக்கலாம். சரியான லூசா இருக்கா. அவ தலையிலும் கடவுள் எழுதி வச்சிருப்பான்ல. கண்டிப்பா அவளும் பாடுபடுவா பாரு. சத்தியமா அவ நாசமா போயிடுவா. என்னோட கொலுசு, என் கொலுசு எங்க போச்சு? உன்னோட இன்னொரு கொலுசு எங்க? பாட்டி, அது வந்து இங்கதான் எங்கேயாவது. ஒரு பொண்ணோட கொலுசு காணாம போயிருக்குன்னா அது எங்க போயிருக்கோன்னு எனக்கு தெரியும். இல்ல பாட்டி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கூட கூட பேசுறியா? ஒருவேளை நீ சொல்றதுல கொஞ்சமாவது உண்மை இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள கொலுசை திரும்ப கொண்டு வா. இல்ல உன் அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன் அப்பாவாச்சு, எனக்கு என்ன?
நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். என் கொலுசு எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை வெளியே எங்கேயாவது. அம்மா அந்த ஜமக்காலத்தை எங்க வச்சாங்கன்னே தெரியல. இந்த அம்மா இருக்காங்களே, இத கொண்டு வா அத கொண்டு வானதா வேலை சொல்லிக்கிட்டே சரி சரி இருக்காங்க. மேலே ஏறி பாரு. சரி இது ஒழுங்கா புடிச்சுக்கோ. சரி சரி. அண்ணா இதோ இதான் நினைக்கிறேன். ஒருவேளை கொலுசு கிடைக்கலனா என்ன பண்றது? கொலுசு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி என் பையன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். இனிமே இந்த கொலுசும் இருக்காது. அப்புறம் இந்த சத்தம் சல் சல். போன் எடு, தயவு செஞ்சு போன் எடு. ஐயோ இவன் ஏன் தான் போன் எடுக்க மாட்டேங்கிறானோ? ஹலோ ஹலோ, இங்க பாரு, என் கொலுசு எங்க காணாம போயிடுச்சு. நான் கார்க்குள்ள ஏறப்ப இருந்துச்சு, ஆனா இறங்குறப்ப இல்ல. என் கொலுசு நீ எங்கேயாச்சும் பாத்தியா? நான் அதை நெருப்புல போட்டேன். என்ன? ஒரு பொண்ணோட கொலுசுனால உன் பிரம்மச்சரியம் அப்படியே கெட்டு போயிடுமா என்ன? நீ என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டி விட்டுருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ ஈவிரக்கமே இல்லாத ஒரு பிரம்மச்சாரி. உன்னால ஒரு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. அட சரியா செஞ்ச. அதுல எந்த தப்பும் இல்ல. ஓ காட், பாட்டி இதை நிஜமாவே அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அப்பா கேட்டாருன்னா நான் உண்மையா சொல்லிடுவேன். அந்த முட்டாள் பிரம்மச்சாரி தான் கொலுசை எரிச்சிட்டான்னு. ஆனா அப்பா ஒருவேளை என்ன நம்பாம போயிட்டாருன்னா அப்ப நான் என்ன பண்றது? தேவையில்லாம நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது? நீயா? இந்த கொலுசு யாரோடதா இருக்கும்? இது அப்படியே சேம் டு சேமா இருக்கே. நீ கொலுசை நினைச்சு டென்ஷனா இருந்த, நான் உன்ன நினைச்சிருந்தேன். உன்னோட மெசேஜ் நான் போன்ல பார்த்த உடனே டக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடையை திறக்க சொன்னேன். மேட்சிங்கான கொலுசா பார்த்து எடுத்துட்டு வந்தேன். இவன் எப்பவுமே உன் கூட நிழலா இருப்பான். அப்பதான் நீ எந்த காலத்திலையும் பொய் சொல்றத பத்தி யோசிக்கவே மாட்டேன். ரோஹன், அதெல்லாம் சரி, ஆனா நீ இங்க கண்டிப்பா வந்திருக்க கூடாது. ரோஹன், அப்பா கிட்ட நான் எதுக்கு மேல போய் சொல்ல விரும்பல. நம்மள பத்தின விஷயம் இப்ப தெரிய வேண்டாம். உனக்கே தெரியும்ல, நீ இல்லாம என்னால 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த முட்டாள் பாடி கார்டுனால என்னால உன்னை 2 நாள் பார்க்க முடியாம போயிடுச்சு. இந்த 2 நாள்ல நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நம்ம லேட் பண்ணவே கூடாது. நாளைக்கே எங்க அம்மா அப்பா கிட்ட நம்மளை பத்தி பேச போறேன். நீ உங்க அப்பா கிட்ட பேசு. நிஜமாவா? சரி, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அப்பா டெல்லியில இருந்து வந்துருவாரு. அப்புறம் பிளே இருக்கு. பிளே முடிச்சிட்டு வந்ததும் நான் நம்மள பத்தி அப்பா கிட்ட தெளிவா சொல்லிடுறேன். சரியா? ரோஹன், இப்ப கிளம்பு. யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் கிளம்பு. இந்த ராத்திரி நேரத்துல வெளியே என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன இது?
உன்கிட்ட தான் இது என்னன்னு கேக்குறேன். கொலுசு கொலுசு கிடைச்சிருச்சு. இத வீட்டுக்கு வெளியே தான் நிஜமாவே தவற விட்டியா, இல்ல மானத்தை காத்துல விட்டுட்டு எவன் கூடயே ஊரை சுத்தினியே அவன் கொண்டு வந்து இத கொடுத்துட்டு போனானா? இல்ல பாட்டி. இறந்து போன உன் அம்மா மேல சத்தியம் பண்ணு. இந்த உலகத்திலேயே அவளதான அதிகமா நேசிக்கிற. அவ மேல சத்தியம் பண்ணி இது வெளியவா கிடைச்சது? என்ன பாட்டி, ஒரு சாதாரண கொலுசுக்கு போய் அவளை போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? பாட்டி, அவ கூட உங்களோட பேத்தி தான். பேத்திதாப்பா, ஆனா உன்ன மாதிரி பேரே இல்லையே. நான் காலத்தை பார்த்து கூட இப்பெல்லாம் பயப்படுறது இல்ல. இவ்வளவு நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இவளும் இவ அம்மா மாதிரியே எங்கேயாவது ஓடி போய் சுயரூபத்தை காட்டிட்டா. ராம் 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 ராம். நான் அறிமுகப்படுத்தவே மறந்துட்டேன். இவ தான் என்னோட பெரிய பொண்ணு அதித்தி. ரொம்ப குடும்ப பங்கான பொண்ணு. இவர் தான் எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ளை அனில். ஒரு பெரிய கம்பெனில பெரிய ஆபீசரா இருக்காரு. இவரை பத்தி என்ன பாராட்டினாலும் அது குறைவுதான். என் 2வது பொண்ணு ரியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் தான் நான் ராத்திரி பகலா அது கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். நீங்க ஸ்வீட் எடுத்துக்கவே இல்ல? இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும், எடுத்துக்குங்க. நீ என்ன படிச்சிருக்கமா? அது பிஏ பாஸ் பண்ணிட்டேன். எம்ஏ இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். படிப்பு மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும்? அது நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஷன் டிசைனிங்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்சமாவா? இவ ஃபேஷன் டிசைனிங்ல ரொம்ப பெரிய கில்லாடி. இவளுக்கு எல்லாம் தெரியும். வெட்டுறது, கோர்க்கறது, தைக்கிறது எல்லாமே தெரியும். அட, எங்க பையனும் எதுக்கும் குறைஞ்சவன் இல்ல. பலாசியா ஸ்கொயர்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதுல இவன் தான் மேனேஜரா இருக்கான். எங்களுக்கு இவன் ஒரே பையன் தான். உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையங்கெல்லாம் ரோட்ல பொறிக்க மாதிரி எல்லாம் சுத்த மாட்டாங்க இல்லையா? அதான் என் பையன் நல்ல ஒரு வேலையில இருக்கான். அட, நீங்க என்ன இன்னும் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல, இருக்கட்டும் அண்ணன். எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க ஸ்வீட்ஸ்லயே கை வைப்போம். சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட மெர்சிடிஸோ இல்ல பிஎம்டபிள்யூவோ கேட்கல. ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. அதுவும் உங்க வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு தான். பயப்படாதீங்க, எங்க பையனுக்கு வண்டி நல்லாவே ஓட்ட தெரியும். அப்புறம் உங்க பொண்ணு பின்னாடி ஓனர் மாதிரி உட்காந்து வர வேண்டியது தானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. 2 பேரும் வண்டியில போறது நல்லது தானே? சரிதானே? அது வண்டியை நல்லபடியா பாத்துக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னுடைய தங்கச்சியோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதை என்னால எதுக்க முடியாது. அண்ணா, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா? அடடா, இந்தாங்க அண்ணன், இப்ப நீங்க ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. கொழுந்தனாரே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல அவனை விற்க வந்தீங்களா? ஒரு வேலை பேரம் பேசுறதா இருந்தா மார்க்கெட்ல போய் பேசுங்க. என்ன
அது இந்த வீட்ல நடக்காது. ஏன்னா நாங்க எல்லாம் கௌரவமானவங்க. என்ன இது? கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. பாட்டி, இது வரதட்சணை இல்ல, gift. ஒரு அண்ணா அவனோட தங்கச்சிக்காக பாசமா கொடுக்கறது. ஓ வாவ், அடடடடடா. நீ அண்ணன் தான்ப்பா. இந்த மொத்த நகரமும் உன்னை சூரஜ் அண்ணன் சொல்லி தானப்பா கூப்பிட்டு இருக்கு. ஆனா அண்ணி, முதல்ல இவன் கிட்ட இருந்து இந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி பைக்கை இவன் பணம் கொடுத்து வாங்கினானா இல்ல மிரட்டி வாங்கினானா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உன்னோட தன்மானம் இப்ப எங்க போச்சு? நல்லா படிச்சிருக்கிற, சின்ன வயசு, நல்லா சம்பளம் வாங்குற. அப்படி இருந்தும் பொண்ணு வீட்டுல வந்து இப்படி பிச்சை எடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, நீங்க முதல்ல உள்ள வாங்க. என்ன சொன்னாலும் நீங்களா திருந்தவே மாட்டீங்கல்ல? வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணிய கொண்டு வந்து என் தலையில ஊத்து. அப்பதான் அவன் செத்துட்டான்னு நினைச்சு நான் மொத்தமா தலைமொழிகிறேன். இங்க பாருங்க அண்ணே, நீங்க எந்த அளவுக்கு உங்க பையனை பாசமா வளர்த்தீங்களோ அதே அளவுக்கு தான் எங்க பொண்ணை வளர்த்திருக்கோம். நீங்க உங்க பையன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதே தான் நாங்க எங்க பொண்ணுக்கு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் எப்படி வரதட்சணை கேட்பீங்க? இந்த மாதிரி வரதட்சணை கொண்டு வந்த மருமகங்களா வயசான காலத்துல அவங்க மாமியார முதியோர் இல்லத்துக்கே அனுப்பிச்சிருவாங்க. போதும், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நாங்க ஒன்னும் இங்க அசிங்கப்படுறதுக்காக வரல. அட, எல்லா இடத்துலயும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சகஜம் தானே. உங்க குழந்தைனார் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை பூரா உங்க பொண்ணை கன்னியாவே வச்சிருக்க வேண்டியதுதான். வாங்க, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அட நில்லுங்க, அவசரப்பட்டு போகாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அட கடவுளே, என்ன கொடுமைப்பா இது. குழந்தைனாரே உங்க இடத்துல இருந்து நீங்க சொல்றது சரிதான். ஆனா காலத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏத்த மாதிரி கொஞ்சமாவது நம்மள மாத்திக்கணும்ல. இந்த காலத்துல வரதட்சணை கொடுக்காம நல்ல பையன் கிடைக்க மாட்டா. நல்ல பையனா இருந்தா அவன் வரதட்சணைய பத்தியே பேச மாட்டான் அண்ணி. நம்ம வீட்டு மூத்த மாப்பிளைய பாருங்களேன். இவர் வரதட்சணை எதுவும் வாங்காம நம்ம வீட்டு பொண்ணு அதிதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா ரியா அடுத்த ஜென்ம வரை காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக ஒரு ரவுடி பையன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பேராசை பிடிச்ச ஒரு குடும்பத்துல நம்ம பொண்ணை தள்ளிவிட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம இவன் கொண்டு வந்த பைக் இருக்கே, அது அவன் யாரை மிரட்டி கொண்டு வந்தான்னு தெரியாது. அதுல யார் வீட்டோட ரத்தக்கரெல்லாம் இருக்குமோன்றது நமக்கு சுத்தமா தெரியாது. இங்க பாருங்க அண்ணி, ரியாவும் என் பொண்ணு மாதிரி தான். அதனால என் ஆசை என்னன்னா எப்பவும் என் பொண்ணு நான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே கன்னியாவே இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன சித்தப்பா? உங்க பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும்னு ஏன் வாழ்க்கையை நாசமாக்குறீங்க? எதுக்காக நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் கொண்டு வந்து ஏன் தலையில கட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் தெரியாத உனக்கு ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு. இல்ல என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன அடிக்கணும்னா அடிங்க. அடிங்க அடிங்க, இப்படி 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 அடிங்க. என்ன பண்ற? இன்னைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அது கண்டிப்பா சொல்லியே தீருவேன். இது ஒண்ணு முதல் தடவை இல்ல, அஞ்சாவது தடவையும் உங்களால தான் என் கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அதனாலதான் நான் அப்பயே சொன்னேன், மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரும்போது இவர் வீட்ல இருக்க வேண்டான்னு. ஆனா நீங்க தான் இவர் ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும்னு எனக்கு கட்டாயப்படுத்துறீங்க. பாத்தீங்கல்ல, ரொம்ப நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாவே நல்லா இருக்கும்னு தோணுது. ரியா, ஆனா அண்ணி, முதல்ல இவன் கிட்ட இருந்து இந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி பைக்கை இவன் பணம் கொடுத்து வாங்கினானா இல்ல மிரட்டி வாங்கினானா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவன் கொண்டு வந்த பைக் இருக்கே, அது அவன் யாரை மிரட்டி கொண்டு வந்தான்னு தெரியாது. அதுல யார் வீட்டோட ரத்தக்கரெல்லாம் இருக்குமோன்றது நமக்கு சுத்தமா தெரியாது. நான் கார்க்குள்ள ஏறப்ப இருந்துச்சு, ஆனா இறங்குறப்ப இல்ல. என் கொலுசு நீ எங்கேயாச்சும் பாத்தியா? அதை நான் எரிச்சிட்டேன். இந்த சிடு மூஞ்சி பிரம்மச்சாரியை டென்ஷன் படுத்துறது ரொம்பவே ஜாலியா இருக்கு. வெக்கமே இல்லாத பிரம்மச்சாரியோட அனுமதி இருந்துச்சுன்னா நான் உள்ள போய் என்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாமான்னு சொல்லுங்க.
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களை பார்த்து கூட என்னுடைய இதயம் மாறவே இல்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் உன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கணும்னு தெரியல. ஆனா நீ என் அனுமதி இல்லாம என் இதய கதவை ஈஸியா திறந்துட்டல. அதோட ஈஸியா என் மனசுக்குள்ளேயும் வந்துட்ட. எனக்கு என்னவோ என் முகத்துல இருக்கிற கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற காதலை நீ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். உணர்ந்துட்டேன்னு சொல்லணும் ஈஷா, உணர்ந்துட்டேன்னு சொல்லணும். நான் உணர்ந்துட்டேன்.